ஆமையும் முயலும். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு ஆமையும் ஒரு முயலும் இருந்தன. முயல் மிகவும் வேகம் கொண்டது, ஆனால் ஆமை மிகவும் மெதுவாக நகரும். இதனாலேயே முயல் எப்போதும் ஆமையை கேலி செய்யும். ஒரு நாள், நம்ம 2 பேரும் ஒரு ஓட்டப்பந்தயம் வைத்தால் என்ன என்று முயல் ஆமையிடம் கேட்டது. ஆமை சிரித்துக்கொண்டே, சரி, எனக்கும் சம்மதம் என்று கூறியது. பழைய ஆலமரம் இருக்கும் இடம்தான் இலக்கு என்று முடிவு செய்தனர். பந்தயம் தொடங்கியது. முயல் படுவேகமாக ஓடி ஆமையை வெகு தூரம் பின்னுக்கு தள்ளியது. இடையில் முயல் பின்னால் திரும்பி பார்த்தது. ஆமையோ கண்ணு கெட்டிய தூரம் வரை தெரியவில்லை. இந்த ஆமை வர ரொம்ப நேரமாகும், அது வரைக்கும் நாம கொஞ்ச நேரம் தூங்கலாம் என்று நினைத்தது முயல். ஒரு மரத்தடியில் சௌகரியமாக படுத்து கண்ணிமைக்கும் நேரத்தில் அயர்ந்து தூங்கியது. ஆனால் ஆமை தன் உறுதியை மட்டும் தளரவிடவில்லை. தன் மெதுவான வேகத்திலேயே தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. முயல் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த ஆமை சத்தம் போடாமல் கடந்து சென்றது. நிறைய நேரம் கழித்து கண்விழித்த முயல் பந்தய இலக்கை பார்த்தது. அங்கு ஆமை அதை அடைந்து வெற்றி கூட்டை தொட்டுவிட்டது. முயல் மிகவும் வெட்கப்பட்டது.